ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு R.K.Brothers 2020 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன், அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது 5-6 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/2 லெமன், அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2, மல்லி இலை, அப்புறம் புதினா இலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பாஸ்மதி அரிசியோட பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, மல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3/4 வாசி வேக வச்சு எடுக்கணும். இப்போ வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இந்த பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயிலும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி வரவும் வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அது வதங்கினதும் புதினா இலை, மல்லி இலை 2ஐயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். இப்போது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா 3/4 வாசி வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இந்த ரைஸில் தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே வேக வச்சாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் சிக்கன் குழம்பு மாற்றிக்கலாம். இப்போது முதல்ல ரைஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இந்த சிக்கனை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்படி லேயராக ரைஸ், அப்புறம் சிக்கன், அப்புறம் ரைஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல், நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல்லை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி சூடாக்கி வச்சுக்கலாம். இப்போ அந்த டைமில் கொஞ்சமாக ஆயிலில் முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம், அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த ஃப்ரை பண்ண ஆயிலையும் இந்த முந்திரி பருப்பையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக மல்லி இலை தூவி நம்ம ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு தம் போட்டுக்கலாம். நம்ம 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.